6.5 ஷோல்டர். இப்ப நான் அதே 6.5 நான் இங்க வைக்கிறேன். வேற எதுவும் சேஞ்சஸ்லாம் எதுவும் பண்ணல, ஆட்ஆன்ஸ்லாம் எதுவுமே பண்ணவே இல்லை. இந்த 6.5 இங்கேயே வைக்கிறேன். இந்த 6.5 இந்த 6.5 முடிகிற இடம் அப்பர் செஸ்ட் லைன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஷோல்டர் லைன் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ஒரு அப்பர் செஸ்ட் லைன். இங்க 6.5 எப்படி வந்துச்சுன்னா என்னோட பஸ்ட் மெஷர்மெண்ட்டை 6ஆல டிவைட் பண்ணி 6.5 வச்சிருக்கேன். அதே 6.5 இங்க வச்சிருக்கேன். இங்க ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கேன், அது வந்து அப்பர் செஸ்ட் லைன். இந்த அப்பர் செஸ்ட் லைன்ல வந்து நம்ம ஆல்ரெடி மெஷர்மெண்ட்ஸ் எடுத்திருக்கோம். என்னோட மெஷர்மெண்ட் அப்பர் செஸ்ட் வந்து 36.5. ஸோ 36.5 எல்லா மெஷர்மெண்ட்டையும் நம்ம சுடிதாருக்கு 4ஆல டிவைட் பண்ணுவோம். 36.5 டிவைடட் பை 4. அப்போ 9.25 4ஆல டிவைட் பண்ண இப்படி 25 வரும். 9.1 இப்படி வரும், 9.2 அப்படி வரும். ஸோ அப்ப 9.25 கூட வச்சுக்கலாம். இங்க நான் 9.25 வைக்கிறேன். இங்க இருந்து இங்க 9.25. இப்போ ஈஸ் ஆட் பண்றது வந்து உங்க இஷ்டம் தான். நம்ம பேண்ட்டுக்கு இப்படி சொன்னோம் டோட்டலா இவ்வளவு ஆட் பண்றது அப்படின்னு. இது வந்து ஒரு லேயருக்கு 1/2 இன்ச்ல இருந்து 3/4 இன்ச் வரைக்கும் ஆட் பண்ணலாம். இது வந்து டைட் டு நார்மல் ஃபிட். இதுல நீங்க ஈஸியா ஆட் பண்ணாமன்னா துணியே உள்ள போகாது. 1/2 இன்ச் ஆட் பண்ணி தான் ஆகணும் எப்படியாவது. 3/4 இன்ச் விட்டீங்கன்னா கரெக்டான ஃபிட் இருக்கும். 1 இன்ச் வரைக்கும் விட்டுக்கலாம், அது லூஸ் ஃபிட், அவ்வளவுதான். நீங்க 2 இன்ச் எல்லாம் விட்டீங்கன்னா சுடிதார் தொலைதொலன்னு இருக்கும். அதனால 1/2 இன்ச்சா 3/4 இன்ச்சா 1 இன்ச் அவ்வளவுதான். இப்போ என்னோடது 9.25 அதோட ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்றேன். 36.5 divided by 4. 9.25 0.5 வந்து ஈஸ். ஸோ டோட்டலா 9.75 நான் இங்க மார்க் பண்ணிருக்கேன். ஸோ இது இங்க இருந்து அப்பர் செஸ்ட். இப்ப இங்க இருந்து நான் பஸ்ட் கண்டுபிடிக்கிறேன். பஸ்ட்டுக்கு 10.5 இன்ச், ஷோல்டர்ல இருந்து 10.5 இன்ச். ஸோ ஷோல்டர்ல இருந்து 10.5 இன்ச்சுங்கிறது இந்த இடத்துல வருது. இப்ப அந்த இடத்துல என்னோட மெஷர்மெண்ட் வந்து 39.5. இப்போ எனக்கு 39.5 4ஆல டிவைட் பண்ணணும். ஸோ 39.5 40 கூட ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அப்ப எனக்கு 10 வரணும். ஸோ அப்ப எனக்கு இங்க ஆல்ரெடி 9.75 தான் இருக்கு. அப்ப எனக்கு இங்க 10, இதை விடவே 1/4 இன்ச்சு கூட வரும். அதை எக்ஸாக்டா அதே 10 இருக்கிற அதே மெஷர்மெண்ட்டையே நான் மார்க் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் இங்க இருந்து வெயிஸ்ட் எத்தனை இன்ச்சு? 14 இன்ச்சு. வெயிஸ்டோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 32. 32 நான் 4ஆல டிவைட் பண்றேன். 8 பிளஸ் 0.5 லூஸ் பிளஸ் 0.5 டாட். இங்க மட்டும் நான் ஒரு 1 இன்ச் ஆட் பண்றேன் டார்ட்டுக்காக. ஓகேவா? ஓகே. இப்போ இந்த இடத்துல அப்போ இங்க டோட்டலா எவ்வளவு வரும்? 9 வருமா? சோ இப்ப 9 இங்க மார்க் பண்றேன். அதுக்கப்புறம் நான் வந்து டைரக்டா சீட் மெஷர்மெண்ட் தான் போறேன். இந்த நடுவுல எடுத்த பஸ்ட் மெஷர்மெண்ட்டும் 18 இன்ச்சு கிட்ட எடுத்த மெஷர்மெண்ட்டும் என் ஃபிட்டிங்க்கு செக் ஆகுதான்னு மட்டும் தான் பார்ப்போம். இப்போ இங்க இருந்து 18 கிட்ட இந்த இடத்துல என்னோட மெஷர்மெண்ட் வந்து 39 தான். இப்போ என்னோட இங்க இருந்து மெஷர்மெண்ட் இங்க இருந்து ஷோல்டர்ல இருந்து 23 கிட்ட ஓபன், அங்க 42. சோ இங்க 23 டிவைடட் பை 42 டிவைடட் பை 4, 10.5. சோ எனக்கு இங்க எனக்கு எவ்வளவு வரணும்? 10.5. இந்த இடத்துல லூஸ் ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா நம்ம ஓபன் வைக்க போறோம். ஓகேவா? ஸோ இங்க 1/2 இன்ச் வைக்கிறோம், இங்க 1 இன்ச் வைக்கிறோம், இங்க லூஸே வைக்க மாட்டோம். இது மட்டும் தான் நீங்க இதுல ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இங்க எனக்கு 10.5 இருக்கு. இங்க பாருங்க, இங்க இப்ப இங்க அந்த 1/4 இன்ச்ல பெருசா டிஃபரன்ஸ் வராதுங்களா? 9.5 இங்க 10.5 இங்க 9. இந்த டாட் போடுறதுக்காக நான் 1/2 இன்ச் சேர்த்திருக்கேன். இந்த டாட் போடலன்னா இது என்ன வரும்? 8.5 வரும். 9.5 8.5 10.5.
யாருக்கு மெஷர்மெண்ட் எடுத்தாலும் இந்த 1 இன்ச் டிஃபரன்ஸ்ல தான் வரும். அப்ராக்ஸா அந்த 1 இன்ச்ல கால்குலேட் பண்ணீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் 1 இன்ச். புரியுதுல உங்களுக்கு நான் சொல்றது? எல்லாருக்குமே இப்ப இது வந்து 9.5 வச்சுக்கோங்க. இது 8.5 வருது. இது 10.5. டோட்டலாவே 1 இன்ச் டிஃபரன்ஸ்ல எல்லாருக்குமே இது வந்து உட்காரும். அப்ப நமக்கு கரெக்டா கண்டுபிடிச்சலாம். இப்ப இதுவுமே நான் இங்க ஒரு 1/4 இன்ச் லூஸ் வச்சா கூட எனக்கு அந்த டிஃபரன்ஸ் வராது. அந்த 1/4 இன்ச் எடுத்தீங்கன்னா இது எக்ஸாக்டா ஆயிரும் மெஷர்மெண்ட். இப்ப இங்க என்ன பண்ணணும்னா இதுதான் இம்பார்ட்டன்ட். எப்பவுமே நம்ம கனெக்ட் பண்றப்ப இந்த பஸ்ட் மெஷர்மெண்டோட கனெக்ட் பண்ணிக்கணும் இடுப்ப. அதுக்கப்புறம் இந்த ஸ்லீப் மெஷர்மெண்ட் கனெக்ட் பண்றேன். இது என்ன பண்றோம்னா இது லைட்டா பெண்ட் பண்றோம். இந்த இடம் லைட்டா பெண்ட். இது வந்து பஸ்ட் கொஞ்சம் பெருசா இருக்கிறவங்களுக்கு, நார்மலா இருக்கிறவங்களுக்கு நீங்க ஸ்ட்ரைட்டே எடுத்துடலாம். இங்க ஸ்ட்ரைட் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரைட் கட்னா ஸ்ட்ரைட் கட்டு. நீங்க 1 இன்ச்ல இருந்து 1.5 இன்ச் வரைக்கும் சீமிங் அலவுன்ஸ் கொடுக்கலாம். அது உங்க சாய்ஸ் தான். 1 இன்ச் வேணாலும் கொடுக்கலாம், 1.5 இன்ச் வேணாலும் கொடுக்கலாம். இது எவ்வளவு லென்த் நமக்கு டிசைர் எவ்வளவு லென்த் வேணுமோ. ஸோ இங்க 6.5 வைக்கிறோம். அதே 6.5 இங்க வைக்கிறோம். அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கு என்ன அப்பர் செஸ்ட் எடுத்திருக்கோமோ அதை 4ஆல வகுத்து வேஸ்ட் 14 இன்ச் எடுக்கிறோம். என்ன எடுத்திருக்கோம் 4ஆல வகுத்து 0.5 ஆட் பண்றோம். உங்களுக்கு டார்ட் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். டாட்டுக்காக 1/2 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. சில பேர் டாட் போட மாட்டாங்க, ஆனா போட்டீங்கன்னா ஷேப் நல்லா இருக்கும். அதுக்காக ஒரு 0.5 ஆட் பண்ணிருக்கேன். திருப்பி இங்க இருந்து 23 என்னோட ஓப்பன் இருக்கிற இடம். ஓப்பன் இருக்கிற இடத்துல என்னோட மெஷர்மெண்ட்டை 4ஆல டிவைட் பண்ணிருக்கேன். அதை 4ஆல டிவைட் பண்ணி லூஸ் எதுவுமே ஆட் பண்ணல. லூஸ் ஆட் பண்ணாம 10.5 வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஒரு 0.25 வைக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல ஓப்பன் தான் வரப்போகுது. அந்த இடத்துல நீங்க லூஸ் வச்சா கூட அப்ப என்ன ஆகும்னா இங்க தனியா தூக்கிட்டு நிக்கும். ஒரு பாக்கெட் இப்படி இப்படி நிக்கும் ட்ரெஸ். இப்படி ஷேப் இப்படி நம்ம உடம்போட உட்காராது. அதனால இங்க லூஸ் ஜெனரலா ஆட் பண்ண மாட்டோம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இங்க டாட் வந்து இந்த 1/2 இன்ச் இருக்கு இல்லையா, இதை டாட் இன்டேக்கா எடுப்போம். இதுக்கும் சென்டர் இப்ப என்ன 9 இருக்குன்னா இதுக்கு சென்டர் 4.5. அந்த 4.5ல ஒரு ஸ்ட்ரைட் லைன். இது 8 இன்ச் இருக்கணும். இங்க 4 இன்ச், அங்க 4 இன்ச். இது புரிஞ்சுதா? இது வரைக்கும் ஈஸி. இது புரிஞ்சுதா? புரிஞ்சு. ஓகே, டவுட் எதுவும் இல்லைல்ல? இப்ப என்ன பண்றோம்னா இந்த ஆர்ம் ரவுண்ட் போர்ஷன் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஆர்ம் ரவுண்ட் போர்ஷன் ஓகேவா? இப்போ இங்க இருந்து 1 இன்ச் இது வந்து ஸ்டாண்டர்ட் தான். எல்லாத்துக்குமே இந்த 1 இன்ச் வைக்கலாம் நீங்க. இப்போ இதுல ஹாஃப், இதுல ஹாஃப். இந்த மெஷர்மெண்ட்ல இருந்து இந்த மெஷர்மெண்ட் வரைக்கும் ஹாஃப், இந்த மெஷர்மெண்ட்ல இருந்து இந்த மெஷர்மெண்ட் வரைக்கும் ஹாஃப். இதெல்லாம் எதுக்குன்னா சும்மா பிராக்டிஸ்க்காக. இது பண்ணித்தான் ஆகணுமானா கிடையாது. இந்த ஹாஃப் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க ஃப்ரீ ஹேண்ட்ல எனக்கு நல்லா ரவுண்ட் வருதுன்னா தாராளமா போட்டுடலாம். வராதவங்களுக்கு இங்க இருந்து இங்க ஹாஃப், இங்க இருந்து இங்க ஹாஃப். இப்ப இது என்ன பண்ணுவோம், அழகா ஒரு ஸ்மூத்தா இப்படி கனெக்ட் பண்றோம். இப்போ நமக்கு ஆர்ம் ரவுண்ட் வந்து அதாவது 16.5 இருக்கணும். அப்ப அதை 2ஆல டிவைட் பண்ணா 8.25. ஆர்ம் ரவுண்டுக்கும் நம்ம லூஸ் கொடுக்க மாட்டோம். எதனாலனா இந்த 8.25 எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் லைன்லயே வந்துடும். இது கட்டிங் லைன் தான். ஸ்டிச்சிங் லைனுக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காவே ஒரு 1/2 இன்ச் ஆட் ஆன் ஆகும். அப்போ ஆர்ம் ரவுண்டுக்கு தேவையான ஈஸ் வந்து அங்கேயே கிடைச்சிடும். நீங்க எக்ஸ்ட்ராவா இந்த இடத்துலயே 1/4 இன்ச் ஆட் பண்றீங்கன்னா ஆர்ம் ரவுண்டு பெருசாதான் இருக்கும். ஸோ இப்ப இந்த இடத்துல 16 8.25 டிவைட் பண்ணா 2ஆல, அந்த 8.25னா 8.25 மட்டும் இருந்தாலே போதும். பிளவுஸுக்கா இருக்கட்டும், சல்வாருக்கா இருக்கட்டும், என்ன கார்மெண்ட்டுக்கா வேணா இருக்கட்டும். இல்ல அதையும் தாண்டி எனக்கு கொஞ்சம் லூஸ் இருந்தா தேவலான்னு தோணுச்சுன்னா நீங்க அங்க வேணா ஒரு 1/4 இன்ச் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த இடத்துல லூஸ் கொடுக்க வேண்டியது அவசியம் இல்ல. ஜென்ரலா நமக்கு பாடியில எங்க ஃபிட்டிங் இல்லைன்னா கூட ப்ராப்ளம் தெரியாது. ஆர்ம் ரவுண்ட்ல ஃபிட்டிங் இல்லைன்னா பிரச்சனையே உருவாகும். அதனால இந்த இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம் இதுதான். ஏன் அங்க நம்ம லூஸ் கொடுக்க மாட்டோம்னா அது பயாஸ்ல இருக்கு, ஸ்ட்ரெச் ஆகும். 2 துணியுமே கிராஸ்ல தான் வரும். அதாவது 2 துணி, கையோட துணியும் பயாஸ்ல தான் இருக்கும், இதோட துணியும் பயாஸ்ல தான் இருக்கும். ஸோ 2யுமே நம்ம ஜாயின் பண்ண போறோம். ஸ்ட்ரெச் ஆகும். அதனால பெருசா டைட்டா இருக்கு அப்படின்னு தோணாது. நம்ம எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் வச்சாலே பெர்ஃபெக்ட் ஃபிட்டிங் இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா ஒரு 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ லூஸ் வச்சுக்கலாம். ஆப்ஷனல் தான். தேவைப்படலன்னா நீங்க வைக்காதீங்க. இன்னொன்னு, இப்போ இந்த மெஷர்மெண்ட் எடுக்கிறோம் இல்லையா, இந்த மெஷர்மெண்ட்டும் இந்த மெஷர்மெண்ட்டும் எப்பவும் ஒன்னா இருக்காது. ஒரு சில நேரங்கள்ல 1/2 இன்ச் இறங்கும், 1/2 இன்ச் ஏறும். அது எதனாலன்னா ஆர்ம் ரவுண்டு சில பேருக்கு டிஃபர் ஆகும். இப்ப நான் என்னோட மெஷர்மெண்ட்டுக்கு நான் எப்ப கட்டிங் போட்டாலும் அது வந்து எனக்கு உட்காருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து என்னோட ஆர்ம் ரவுண்ட் வந்து 17 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 16 இருக்குது, 17 இருக்கு. அப்ப எனக்கு இதுல இருக்கிறது 8.25 வரல. அப்ப நான் என்ன பண்ணணும்னா இந்த 1/2 இன்ச் இந்த கோடை வந்து ஒரு 1/2 இன்ச் கீழே இறக்கிக்கணும்.
இதே என் ஆம் ரவுண்ட் வந்து 15.5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 1/2 இன்ச் இந்த கோடை மேல ஏத்திட்டு இதே ப்ராசஸ் தான். இதுல இருந்து இதுக்கு ஆஃப், இதுல இருந்து இதுக்கு ஆஃப் எடுத்து ஸ்மூத் கர்வ் வரையணும். புரிஞ்சுதா? இப்போ நெக் போர்ஷன் போலாம். நெக் போர்ஷன் போறப்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா நெக்கோட விட்டு கண்டுபிடிக்கிறது. நெக்கோட விட்டுங்கிறது வந்து நம்ம ஜென்ரலா எல்லாரும் படிக்கப்போ என்ன பண்ணுவோம்னா 2.5 வச்சுட்டா எல்லாருக்கும் கரெக்டா இருக்கும். 2.25 வச்சா சின்ன சைஸ்க்குலாம் கரெக்டா இருக்கும். அதாவது 32, 34க்குலாம் 2.25 வைக்கலாம். 36, 38, 40 வரைக்கும் 2.5, 2.75 கூட வைக்கலாம் வைடா வேணும்னா. இப்ப எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சுன்னா குட்டி ஷோல்டர் வச்சு போடுறது. அதாவது ஷோல்டர் எனக்கு குட்டியா இருக்கணும், வைடா இருக்கணும் அப்படிங்கறதான் இப்ப ட்ரெண்ட். சோ இப்ப இது வந்து ஆப்ஷன் வந்து நெக் கால்குலேட் பண்ணணும்னே இல்ல, ஷோல்டர் கால்குலேட் பண்ணா போதும். இங்க டோட்டலா 6 எடுக்கணுங்கிறது மட்டும் தான் கான்செப்ட். உங்களுக்கு வேணும்னா 2 இன்ச் ஷோல்டர் போட்டுக்கலாம், இல்ல 3 இன்ச் ஷோல்டர் போட்டுக்கலாம், இல்ல நெக்கையும் 2.5 இன்ச் வச்சுக்கலாம். இப்ப நெக் நீங்க வைக்கிறதா இருந்தா 2.5 இன்ச், இல்ல நீங்க ஷோல்டர் கால்குலேட் பண்ணிதான் இந்த நெக்க நீங்க வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். 2 ஆப்ஷன்ல இப்ப வச்சுக்கலாம். இப்ப எல்லாருமே வந்து குட்டி ஷோல்டர் தான் கேக்குறாங்க, யாரும் பெரிய ஷோல்டர் வச்சு முன்ன காலம் மாதிரி போடுறது இல்ல. இப்ப எனக்கு வந்து இங்க 2 இன்ச் ஷோல்டர் வேணும் அப்படின்னா இங்க 1/2 இன்ச் தையல் விடுவேன் மார்ஜின், 2 இன்ச்சுக்கு அப்புறம் ஒரு தையல் மார்ஜின் விடுவேன். மிச்சம் இருக்கிறது கழுத்து. எந்த ப்ராப்ளமும் வராது, தாராளமா தைரியமா கட் பண்ணலாம். இந்த மெஷர்மெண்ட்ல எதுவும் சொதப்பாம இருந்தீங்க, இந்த கால்குலேஷன் சொதப்பலன்னா இங்கெல்லாம் எதுவுமே பிரச்சனையே வராது. ஸோ இப்ப எனக்கு இந்த இடத்துல வந்துட்டு 2 இன்ச் ஷோல்டர் இருந்தா போதும். இப்ப எனக்கு பேக் வந்து ஒரு 3 இன்ச் போதும், ஃப்ரண்ட் 6.5, 6.25 வரைக்கும் போலாம். இப்ப நான் பேக் வந்து 3 இன்ச் மார்க் பண்றேன். ஃப்ரண்ட் 6.5 இன்ச் மார்க் பண்றேன். 6.5னா எனக்கு ஆம் ரவுண்டும் கழுத்தும் ஒரே இடத்துல இருக்கு. இது ஒரு பென்டகன். இன்னொரு விஷயம் சொல்றேன், ரவுண்டு நெக் போறீங்க, டீப் இந்த நெக்ல நீங்க ரவுண்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, இவ்வளவு டீப் வைக்க கூடாது, 6 இன்ச் தான் வைக்கணும். ஏன்னா ரவுண்ட் நெக் நல்ல வெயிட் கொடுக்கும். இப்ப இது பண்ணும்போது என்ன ஆகும்னா இங்க கொஞ்சம் பெண்ட் பண்ணிட்டு இங்க கொஞ்சம் எடுத்துட்டு வந்து இப்படி கீழே வரும், ஒரு ஃபிட் கிடைக்கும் கழுத்துக்கு. ரவுண்ட் பண்ணும்போது அது அப்படி இருக்காது, கொஞ்சம் ரொம்ப வைடா இருக்க மாதிரி இருக்கும். அதனால என்ன பண்ணலாம்னா ஒரு 1/2 இன்ச் மேல ஏத்திக்கலாம். இதெல்லாம் நீங்க வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். நான் சொல்றது வந்து என் எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்றேன். இப்ப இங்க இங்க இந்த இந்த நெக்க வந்து நான் ரவுண்டா இருந்தா 1/2 இன்ச் மேலதான் போடணும். இதே வந்து இந்த பென்டகன் நான் இப்படி போடுவோம் இல்லையா, அந்த பென்டகன் நெக் போடுறீங்கன்னா இதே 6.5 இன்ச் போடலாம். இதே ரவுண்டு போடனா 6 எனக்கு போதும் தான் தோணும். இது ஒரு இம்பார்ட்டன்டானது. இன்னொரு விஷயம், இந்த வித்து ஷோல்டர் வித்து கால்குலேட் பண்ணும்போது ரொம்ப குட்டி ஷோல்டர் வச்சுட்டீங்கன்னா கூட இந்த இடத்துல ஆம் ரவுண்டும் இந்த கழுத்தும் இழுக்காம பாத்துக்கணும், அவ்வளவுதான். இந்த ரொம்ப குட்டியா போட்டீங்க அப்படின்னா என்ன, சம்டைம்ஸ் இந்த ஆம் ரவுண்ட் கிட்ட இந்த பீஸ் இழுத்துச்சுன்னா கழுத்து உட்காராது, போய் ஷோல்டர்ல ப்ராப்ளம் ஆயிரும். இப்ப ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, ஷோல்டர் கிட்ட ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, குட்டி ஷோல்டர் போட்டிருக்கீங்க, அப்போ வந்து என்ன ஆகும்னா இந்த கழுத்து இங்க உட்காராம இந்த ஆம் ரவுண்ட் கிட்ட இந்த பீஸ் வந்து இழுத்த மாதிரி இருக்கும், இங்க கிரீசஸ் வரும். இந்த வைட் நெக் பண்ணும்போது அது மட்டும் தான் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும், அவ்வளவுதான். இப்போ பேக்கோட ஆம் ரவுண்ட் இதே, ஃப்ரண்டோட ஆம் ரவுண்ட் இங்க 1/2 இன்ச் எடுத்துக்கணும். இந்த சென்டர் மார்க் பண்ணிக்கோ இல்லையா, அந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் முன்னாடி இங்க ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு 1 இன்ச் விட்டுட்டு அது அப்படியே ஒரு டீப் எடுக்க வேண்டியது அந்த இடத்துல. அதாவது ஃப்ரண்ட் ஆம் ரவுண்ட் கர்வ். ஏதாவது டவுட் இருக்கா? வேற கலர்ல போடுறேன். இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் மட்டும்தான் அந்த டீப் இருக்கணும் உங்களுக்கு. அந்த டீப் எப்படி இருக்கணும்னா இப்படி இருக்கு அப்படின்னா இவ்வளவுதான் பண்ணணும். நீங்க நிறைய பண்ணிட்டீங்கனாலும் ஆம் ரவுண்ட் விட்டு தனியா அந்த துணி இழுத்துட்டு வந்துரும். அந்த பிளவுஸ், அதாவது அந்த கார்மெண்ட் வந்து ஆம் ரவுண்ட்ல இல்லாம கொஞ்சம் நம்ம உடம்பு சைடுக்கு வந்துரும், அந்த எக்ஸ்ட்ராவா வெட்டுனீங்கன்னா. அது என்னென்ன பிரச்சனை வரும் ஷோல்டர்னால அப்படின்னா, ஷோல்டர் நீங்க கரெக்டா வைக்கல அப்படின்னா ஷோல்டர் ஸ்லோப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஷோல்டர் நீங்க கரெக்டா வைக்கல, ரொம்ப சின்னதா வச்சுட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா ஆம் ரவுண்ட் பீஸ் வந்து நம்ம பாடி போர்ஷன் மேல ஏத்திக்கிட்டு வரும், அந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ராவா நம்ம லைன் வர்ற மாதிரி ஃபீல் ஆகும். அதாவது இப்ப என்னோட கை வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆம் ரவுண்ட்னா இப்படிதான் சீட் ஆகணும். அப்ப அது என்ன ஆகும்னா இந்த இந்த பீஸ் பாடி போர்ஷன்ல தப்பு இருக்கிறதுனால அது என்ன ஆகும்னா இப்படி இழுத்துட்டு வந்துடும். நீங்க ரொம்பவும் இந்த பள்ளம் வெட்டக்கூடாது. இந்த பள்ளம் கூட ஒரு சில பேருக்கு வெட்டவே தேவைப்படாது, சும்மா லைட்டா ட்ரிம் பண்ணி விட்டீங்கன்னா போதும். அதனால அதுவும் நீங்க பாத்துக்கணும். இது மெஷர்மெண்ட்ஸ் பார்த்து நீங்க எப்படி சொல்றது, இப்படி உங்களுக்கு அது ரொம்ப பிரச்சனையா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஒரு ஃப்ரண்ட் அக்ராஸ்னு ஒரு மெஷர்மெண்ட் இருக்கு, அதை எடுத்துக்கலாம். அவ்வளவு டீட்டெயிலா போகணும்னு அவசியம் இல்ல. வேணும்னா இந்த இடத்துல சுருக்கம் இருக்கக்கூடாது, எனக்கு பெர்ஃபெக்டா இருக்கணும், இந்த கரெக்டா போய் எனக்கு ஆம் ரவுண்ட்ல உட்காரணும் அப்படின்னா இங்க இருந்து ஃப்ரண்ட் அக்ராஸ்னு ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். அதாவது எப்படின்னா நம்ம உடம்பு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்க பஸ்ட் இருக்கு, இங்க கழுத்து வருமா, இப்ப இந்த இடத்துல எடுக்கிற மெஷர்மெண்ட் பேரு ஃப்ரண்ட் அக்ராஸ். இது ஷோல்டர், இது ஃப்ரண்ட் அக்ராஸ்.
பஸ்ட்டுக்கு மேல இந்த ஆம் ரவுண்ட் எந்த இடத்துல ஆரம்பிக்குது அந்த அதெல்லாம் எக்ஸாக்டா நீங்க பண்ணணும். எனக்கு 200% இந்த ட்ரெஸ் கரெக்டா இருக்கணும், எந்த இடத்துலயும் பிசுறு தட்டக்கூடாது அப்படின்னா நீங்க அந்த மெஷர்மெண்ட் அதே மாதிரி பேக்குக்கும் எடுத்துக்கலாம். ஆம் ரவுண்ட் மிஸ் ஆகாம இருக்கும். இதெல்லாம் வெஸ்டர்ன் கார்மெண்ட்ல தான் ஜென்ரல் நம்ம யூஸ் பண்ணுவோம். சல்வார்க்குலாம் யூஸ் பண்ண மாட்டோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இப்படி கூட நீங்க எடுத்துக்கலாம் மெஷர்மெண்ட். கை போடலாமா? ஹலோ கையும் டவுட்டா? என்னோடது ஒரு எல்போ லென்த் நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ சீமிங் அலவன்ஸ் வந்து நம்ம 1/2 இன்ச் விட்டுக்கலாம். இப்ப நம்ம லைனிங் தான் பண்ண போறோம்னா 1/2 இன்ச், இல்ல நார்மல் பண்ண போறோம் அப்படின்னா 1 இன்ச் 1.25 இன்ச் விட்டுக்கலாம். இது வந்து 1/2 இன்ச் பிடிச்சு கீழே ஃபோல்ட் பண்ணி அடிக்கிறதுக்காக. 10.5 இன்ச் வந்து ஸ்லீவோட லென்த். இது வந்து ஆன் ஃபோல்டு 4 லேயர். 10.5 இன்ச், அது மேல ஒரு 1/2 இன்ச். கேப்போட இந்த ஸ்லீவோட கேப் லென்த்னு ஒண்ணு கண்டுபிடிப்போம். ஸ்லீவ்ல இப்படி ஒரு வெட்டுறோம் இல்லையா, அது எந்த அளவுக்கு வெட்டணும் அப்படின்னு அது வந்து சைஸ் பொறுத்து நம்ம பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம மெஷர்மெண்ட்டும் கேல்குலேட் பண்ணிக்கலாம். சைஸ் பொறுத்து பண்றோம் அப்படின்னா 36 to 38, 39, 40 இது வரைக்கும் வருது அப்படின்னா நீங்க 3.5 வச்சிருங்க. அதுக்கு கம்மியா இருக்கு அப்படின்னா 3.25 வைங்க. 28, 30 அப்படிலாம் வருதுன்னா அதுக்கு வந்துட்டு 2.5 வச்சுக்கலாம். அதாவது என்னன்னா சைஸஸ் எப்பவுமே நம்ம 2 தான் கால்குலேட் பண்ணுவோம். 28, 30, 32, 34, 36, 38, 40, 42, 44. ஜென்ரலா இந்த சைஸ் வரைக்கும் ஒரு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும். இப்போ நம்ம நார்மலா ஒரு சைஸா இருக்காங்க அப்படின்னு நம்ம எதை சொல்றோம்னா 34, 36 இந்த ரெண்டுல இருக்கவங்க தான் சைஸா இருப்பாங்க. அதாவது ஸ்மாலு மீடியம்ல இருக்கவங்க. 32ல எக்ஸஸ் ஆயிரும், 20ம் எக்ஸஸ் ஆயிரும். இப்போ 34, 36ல இருக்கிறவங்களுக்கு நிறைய கார்மெண்ட் நீங்க தச்சீங்கன்னா ப்ராப்ளமே ஃபிட் கரெக்டா இருக்கும். 38, 40 கூட ஓரளவு 38 கூட செட் ஆயிடும். 40ல இருக்காங்கனாலே கொஞ்சம் வந்து பாடி ஷேப்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கும். நம்ம கொஞ்சம் எல்லா மெஷர்மெண்ட்ஸும் எடுக்கிற மாதிரியா இருக்கும். இப்ப நீங்க 34, 36 பிஃபோர் மேரேஜ்ல இருக்கிறவங்களோட பாடி பாத்தீங்கன்னா எப்பவுமே பெர்ஃபெக்டா இருப்பாங்க. அவங்களுக்கு டெலிவரி ப்ராப்ளம் இருந்திருக்காது, வெள்ளி ரொம்ப ஃபேட்டா இருக்கும். அப்படிலாம் இருக்கிறவங்களுக்குலாம் நீங்க வந்து நிறைய ஃபிட்டிங்கான மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் வெயிஸ்ட், அதாவது பஸ்ட் கூட எடுக்க வேணாம், அப்பர் செஸ்ட் வெயிஸ்ட் சீட் மெஷர்மெண்ட் எடுத்தா போதும். மத்தபடி கொஞ்சம் நம்ம பார்த்தாலே தெரியும் இல்லையா, அங்க கொஞ்சம் கொஞ்சம் குண்டா இருக்காங்க, இங்க கொஞ்சம் கை கொஞ்சம் குண்டா இருக்கும், சில பேருக்கு வயர் கொஞ்சம் குண்டா இருக்கும், இல்ல செஸ்ட் மட்டும் பெருசா இருக்கும். நீங்க பார்த்து ஒரு ஒரு கிளைண்ட் உங்களுக்கு வராங்க அப்படின்னா அவங்களை அனலைஸ் பண்ணிட்டு எங்கெங்க அவங்க இருக்காங்க அங்கங்க நீங்க ஃபிட்டிங் எடுத்துக்கிறது பெட்டர். இப்போ இந்த 34, 36 இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பிரிப்போமே. இந்த 34 வரைக்கும் இருக்கிறதுக்கு சின்ன மெஷர்மெண்ட்ஸ் சொல்லுவோம். 36 மேல இருக்கிறதுலாம் வந்து பெரிய சைஸ் சொல்லுவோம். இப்போ 32 இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்துட்டு கேப் லென்த் வந்து ஒரு 3 வச்சுக்கோங்க. 34க்கும் 3.25 வச்சுக்கோங்க. 36க்கு 3.5, 3.5, 3.5, 3.75, 3.75. இது ரெண்டுக்கும் 2.75. நீங்க இது 30 கூட 3 வைக்கலாம். ஸோ இதுதான் அந்த கேப்புக்கு நம்ம கொடுக்குற லென்த். பிளவுஸுக்கும் இதேதான், வெஸ்டர்ன் கார்மெண்ட்டுக்கும் இதேதான். இந்த வெஸ்டர்ன் கார்மெண்ட் எடுக்கும்போது உங்களோட கையோட ஷேப் மட்டும் நீங்க வேற மாதிரி எடுக்கணும். மற்றபடி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் இதுவே எல்லா பிளவுஸுக்கு கூட இந்த கேப்லன் செட் ஆகும். இதுவே நீங்க வந்துட்டு ஒரு ரேக்லான் ஸ்லீவ் மாதிரி போறீங்க அப்படிலாம் போறீங்கன்னா மட்டும்தான் இந்த இந்த ஜென்ரல் மெஷர்மெண்ட் இல்லாம நார்மல் மெஷர்மெண்ட் கால்குலேஷனே எடுக்கிற மாதிரி. இப்போ நம்ம வந்து 39 சைஸ் குர்த்தி. ஸோ எனக்கு வந்துட்டு 3.5 இல்ல 3.75 கூட வைக்கலாம். நான் 3.5 வைக்கிறேன். இங்க இருந்து இங்க 3.5. என்னோட ஆம் ரவுண்ட் வந்து 8.5. ஸோ 8.5னா இங்க கையில ஆம் ரவுண்ட் மார்க் பண்ணும்போது மட்டும் நான் 8.25 மார்க் பண்ணுவேன். எதனா இது வந்து நம்ம இப்படி வளைஞ்செல்லாம் இந்த கையை எடுப்போம். ஸோ அதனால அந்த 1/4 இன்ச் வந்து அதை அட்ஜஸ்ட் ஆயிடும். எப்பவுமே ஆம் ரவுண்ட் வந்து நம்ம பாடி போர்ஷன்ல 8.5 வைக்கிறோம்னா கை போர்ஷன்ல 8.25 வச்சா போதும். 8.25ங்கிறது இந்த கார்னர்ல இருந்து இந்த போட்டிருக்க 3.5 இன்ச் லைன்ல ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஸ்ட்ரைட்டா மார்க் பண்ணிருக்கேன். 8.5 இன்ச் 8.25 இன்ச்சுங்கிறது. இப்போ இங்க இருந்து 2 இன்ச் விட்டுக்கோங்க.
இந்த சைஸுக்கு நான் 2 இன்ச் விடுறேன். சின்ன சைஸா இருந்தா 1.5 இன்ச் விட்டுக்கோங்க. இந்த ஆம்ரவுனோட லைனோட அந்த 2 இன்ச்ல இருக்க லைன் வந்து கனெக்ட் பண்ணும். இது வந்து ஈஸியான மெத்தட் கொஞ்சம் கை வரைய. இப்போ இது 6 இருக்கா, 3.5 இங்க 1/4 இன்ச், இங்க 1/4 இன்ச். அவ்வளவுதான். ஸோ இப்ப இதுல மெயினா பார்க்க வேண்டியது என்னன்னா, இங்க 2 இன்ச் விடணுமா 1.5 இன்ச் விடணுமாங்கிறது கண்டுபிடிக்கும். இப்போ இது சின்ன ஒரு 36 சைஸ் பிளவுஸ்னால நம்ம 2 இன்ச் விட்டுருப்போம். இதே 34 30னா இங்க 1.5 இன்ச் தான் விடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்ட்ரைட் லைனை போட்டு அந்த ஸ்ட்ரைட் லைனை டிவைடர் பை 2 வச்சுட்டு மேல 1/2 இன்ச் கீழே 1/2 இன்ச் அதை அப்படியே ரிகவர் பண்றோம். அவ்வளவுதான். இந்த ஷேப் பண்றது வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ற திருப்பி. ஸோ இந்த கையை பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவு பிராக்டிஸ் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்துதான். ஸோ இங்க கீழே இருக்கிறது ஃப்ரண்டோட ஆர்ம் ரவுண்ட். இப்போ இங்க ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா நம்ம டீப் பண்றதுக்கு. அந்த டீப் பண்றது வந்து அந்த பள்ளம் வெட்டுறதுக்கு வந்து இங்க இந்த சென்டர்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். இந்த சென்டர் இருக்கு இல்லையா, இதுல இருந்து எடுத்து இப்படிதான் எடுத்துட்டு வரணும். நீங்க இந்த இடத்துல எதுவுமே பண்ண ஆரம்பிக்கூடாது. அந்த ஸ்ட்ரைட் லைனை தான் டச் பண்ணி வரணும். இங்க கீழே வர வர இந்த 1/4 இன்ச்ல எடுத்துட்டு போயிட்டு அந்த 1/2 இன்ச் வரணும். இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் சொல்றேன். இந்த ஸ்ட்ரைட் லைன்ல 1/2 எடுத்து மேல இருக்கிறது போட்டுக்கலாம். இந்த ஸ்ட்ரைட் லைன்ல 1/2 எடுத்து கீழே இருக்கிறது போடலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. வேணா கஷ்டமா இருந்துச்சுன்னா ஃப்ரீ ஹேண்ட்ல ப்ராசஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து 8.25 இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். 8.25ன்றது வந்து கூட இருக்கு. எனக்கு ஒரு 1/4 இன்ச் முன்னாடி பண்ணிக்கலாம். இப்போ இங்க கிருத்து வந்து 9.5 இங்க ஒரு 1/4 இன்ச் லூஸ் வைக்கிறேன். நானு ஒரு லேயருக்கு 1/4 இன்ச் லூஸ் வைக்கிறேன். அப்போ 9.5 5 மார்க் பண்ணிருக்கேன். 10. இவ்வளவுதான் கை. ஏதாவது டவுட் இருக்கா? பேட்டர்ன், கையோட பேட்டர்ன் ஏதாவது வேணும்னா சொல்லுங்க. அந்த பேட்டர்ன் சொல்லி தரேன் நான். யாருக்கு என்ன வேணும்? ஸோ இப்ப போட் நெக் போலாமா? எஸ் மேம். ஓகே. இப்ப இதுல வந்துட்டு நான் பேக் க்ளோஸ் ஃப்ரண்ட் வந்து டீப் வச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து பேக்கும் க்ளோஸ் ஃப்ரண்ட்டும் க்ளோஸும் இருக்குன்னா நம்ம எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இப்ப இன்னொன்னு வந்து பேக்கும் டீப் ஃப்ரண்ட்டும் டீப்னா ரெண்டோட இந்த போர்ஷன் வரைக்கும் மட்டும் பார்ப்போம். இப்ப இதெல்லாம் டவுட் எதுவுமே இல்ல கீழெல்லாம் எல்லா இடத்துல இருக்க மெஷர்மெண்ட் அதே இடத்துல டிவைட் பண்ணி வைக்கிறோம். சொல்லுங்க. நோ டவுட்ஸ். என்னங்க? நோ டவுட்ஸ். போட் நெக் போங்க. நோ டவுட்ஸ். ஓகே. இப்ப அடுத்து போட் நெக் பார்ப்போம். என்னோட மெஷர்மெண்ட் வந்து 14.5 டிவைடட் பை 2 7.25. அதே 7.25 நான் வைக்கிறேன். அதே 7.25 நான் இங்க வைக்கிறேன். 1/2 இன்ச் ஸ்லோப். இந்த ஸ்லோப் எடுக்கிறது கூட உங்க ஷோல்டர் ஸ்லோப்பா இருக்கான்னு பார்த்துட்டு தான் எடுக்கணும். ஒரு சில பேருக்கு ஷோல்டர் வந்து ரொம்ப ஸ்லோப்பா இருக்கும். நீங்க ஸ்லோப்பா இருக்கிறவங்களுக்கு போய் ஸ்லோப் எடுத்தீங்கன்னா உங்க கார்மெண்ட் அவ்வளவுதான் காலி. என் ஷோல்டர்லாம் ஸ்லோப்பா தான் இருக்கும். என்னோட போட் நெக்கு நான் ஷோல்டருக்கு ஸ்லோப் எடுக்கவே மாட்டேன். ஸோ இங்க இருந்து எனக்கு 2 இன்ச் இருந்தா போதும் ஷோல்டர் எப்பவுமே. 2 இன்ச் இங்க மார்க் பண்ணிருக்கேன். ஜென்ரலா நம்ம போட் நெக் வைக்கும் போது ஒரு ஈஸியான விஷயத்துல நம்ம கழுத்து கரெக்டா வச்சிருக்கோமா இல்லையான்னு கண்டுபிடிச்சிக்கலாம். என்னன்னா உங்களோட கழுத்து வந்து 3ல இருந்து 4 வரைக்குள்ளார வந்துச்சு அப்படின்னா நீங்க வச்சிருக்கிற போட் நெக்கோட ஷோல்டர் கரெக்ட்னு அர்த்தம். எனக்கு 4 வருது. என்னோட பேக் நெக் வந்து 2.5 வைக்கிறேன் நானு. ஃப்ரண்ட் நெக் 3 வைக்கிறேன். பேக் நெக் அதே மாதிரி போட் நெக் போயிட்டு ரொம்ப நீங்க இந்த இடத்துல டீப் பண்ணக்கூடாது. கொஞ்சம் அது ஜென்ட்லா அந்த ஷேப் இருக்கணும். இது பேக் நெக்கு.
இது ஃப்ரண்ட் நெக். இப்போ இங்க 7.25 வச்சோமா, அதே 7.25 நான் இங்க வைக்கிறேன். இங்க என்னோட அப்பர் செஸ்ட் 9.25. அந்த 9.25 இங்க மார்க் பண்ணிருக்கேன். இங்க இருந்து 1 inch. பேக் ஆர்ம் ரவுண்ட் ஓகே, ஃப்ரண்ட் ஆர்ம் ரவுண்ட் இதுல கொஞ்சம் பார்க்கணும். ஸோ இது பேக் ஆர்ம் எனக்கு வந்து 8.25 இருக்கணும். ஸோ எனக்கு இங்க 9 இருக்கு. ஸோ அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா 1/2 inch என்னோட ஆர்மரோட லைனை மேல தூக்கிக்கிறேன். அதே இப்போ ஃப்ரண்ட்டுக்கு இந்த இடத்துல இருந்து 1/2 inch உள்ள தள்ளுங்க. இந்த ஃப்ரண்ட்ல வந்து போட் நெக் எடுக்கும்போது மட்டும் ஆர்ம் ரவுண்ட் இப்படிதான் வரும். புரியுதா? எஸ் மேம். இங்க 2 inch ஷோல்டர் வச்சிருக்கேன், 1/2 inch ஸ்லோப் எடுத்திருக்கேன். இந்த ஸ்லோப் எடுக்கணுமா வேணாமான்னு நீங்க மனுஷங்களை நீங்க மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கும்போது பாத்துருங்க. ரொம்ப ஸ்லோப்பா இருக்கிறவங்களுக்கு ஸ்லோப் எடுக்க கூடாது, ஸ்ட்ரைட்டே பண்ணிடலாம். ஸ்ட்ரைட் இருக்கவங்களுக்கு மட்டும் தான் லைட்டா ஸ்லோ பண்ணுவோம் நம்ம. ஸ்லோ இங்க நான் ஒரு 1/2 inch ஸ்லோ பண்றேன். இங்க 3.5 to 4.5 inchக்குள்ளார உங்க கழுத்து வந்துச்சுன்னா நீங்க வச்சிருக்கிற ஷோல்டர் கரெக்ட். அதுக்கு கம்மியாவும் வராது, அதுக்கு அதிகமாவும் பெருசா வராது இந்த நெக்கோட அகலம். இங்க நான் என்ன ஷோல்டர் என்ன வச்சனோ அதே ஷோல்டர் கீழே இறக்கி வைக்கிறேன். நான் இங்க இலையால் வைக்கிறேன், அதே இலையால் நான் இங்க வைக்கிறேன். சாரி, பக்கம் போறேன். ஏலேகால பாருங்க, பேக்கோட ஆர்ம் ரவுண்டு. ஸோ எனக்கு 8 தான் வருது. இப்போ நான் இங்க 1/4 inch எக்ஸ்ட்ரா பண்ணணும். ஆனா இப்ப இந்த போட் நெக் எடுக்கும்போது ஃப்ரண்டோட ஆர்ம் ரவுண்ட் பாருங்க 8.5 வந்துருச்சா. ஸோ இப்ப இந்த 1/4 inch எனக்கு இதுல அட்ஜஸ்ட் ஆயிடும். இந்த போட் நெக் பண்ணும்போது சைனீஸ் காலர் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி காலர் பண்ணும்போது இது எல்லாத்துலயுமே இந்த மாதிரி டிஃபரன்ஸ் வரும். நம்ம வந்து இங்க ஷோல்டர்ல என்ன எடுக்கிறோமோ அதே எடுத்துட்டு கீழே வச்சுட்டு நீங்க பேக் நெக்கோட ஆர்ம் ரவுண்ட வரைஞ்சிட்டு ஃப்ரண்ட் நெக்கோட ஆர்ம் ரவுண்டையும் அளந்துட்டு உங்களுக்கு பிரச்சனை இருந்தா மட்டும் நீங்க கீழேயோ மேலேயோ ஊத்துங்க. ஏன்னா இதுல 8 இருக்கு அப்படின்னா எனக்கு இதுல 8.5 வந்துருச்சு. ஸோ இந்த 1/4 inch இதுல ரவுண்ட்ல அட்ஜஸ்ட் ஆயிடும். அதனால ஆட் ஆன்ஸ் எதுவும் பண்ண தேவையில்லை. இதுல உங்களுக்கு அதுக்கு தாண்டியும் ஆட் ஆன்ஸ் ஆகுது அப்படின்னா நீங்க 1/2 inch மேல கீழே இறக்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா 1/2 inch மேல ஏத்திக்கலாம். ஓகேவா? இப்போ இதுல வந்து நான் ஃப்ரண்ட் வந்து 3.5 கொடுத்துருக்கேன், பேக் வந்து 2.5 கொடுத்துருக்கேன். இதுக்கும் சென்டர் இந்த இடத்துல 1/2 inchக்கு ஒரு லைன் போட்டுட்டு அந்த லைனை தான் நம்ம கனெக்ட் பண்றோம் ஃப்ரண்ட்டுக்கு. மற்றபடி கீழே இருக்கிற எல்லாமே சேம் தான், வேற எதுவும் டிஃபரன்ஸ் வராது. இந்த ஸ்லோப் மட்டும் 1/2 inch கொடுக்குறோமா 0.75 inches கொடுக்குறோமா அப்படிங்கறதுலாம் நீங்க ஷோல்டர் ஸ்லோப் அளவு எடுக்கும்போது நீங்க டிசைட் பண்றதுதான்.
ஜென்ரலா ஹாஃப் இன்ச் கொடுத்தாலே எல்லாருக்கும் கரெக்டா இருக்கும். நீங்க வந்துட்டு இந்த சைனீஸ் காலர் பண்ணுவோம் இல்லையா, இது மாதிரி பண்றீங்க அப்படின்னா 3/4 இன்ச் வரைக்கும் ஸ்லோப் கொடுக்கலாம். நீங்க கம்ப்ளீட்டா காலர் பண்றீங்க, இந்த மாதிரி நார்மல் ஜென்ஸ் காலர் மாதிரி வரும் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது பண்றீங்க, இல்லைன்னா ஹாஃப் காலர் பண்ணிட்டு ஃப்ரண்ட்ல பேட்டர்ன் போறீங்க அப்படிலாம் இருந்துச்சுன்னா நீங்க 3/4 இன்ச் வரைக்கும் ஸ்லோப் எடுக்கலாம். ஸ்லோப் வந்து இந்த 2 அளவு மட்டும் தான் எடுப்போம். அரை, 1/4 இன்ச். சம்டைம்ஸ் வந்து அந்த காலர் நெக்ல பேட்டர்ன்ஸ் அந்த மாதிரி போறப்ப மட்டும் 1 இன்ச் எடுக்கணும். ஜென்ரலா இந்த ஷோல்டர் ஸ்லோப் இல்லாம போட்டா கூட 99% கரெக்டா தான் இருக்கும். இந்த ஸ்லோப் மட்டும் வைக்கணுமா வேணாமாங்கிறது நீங்க அளவு எடுக்கும் போது டிசைட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் என்னோட இதுக்கு நான் எடுக்க மாட்டேன். இப்ப என்னோட ஷோல்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வரைக்கும் ஸ்ட்ரைட்டா வந்துட்டு பிளவுஸ் இருக்கிற இடத்துல இருந்து எனக்கு ஷோல்டர் ஸ்லோப்பா இருக்கும். அதாவது இது எனக்கு பிளவுஸோட நெக் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த இடம் மட்டும் ஸ்லோப்பா இருக்கும். அப்ப நான் வந்து கழுத்து இங்கதான் கொடுப்பேன். அந்த இடத்துல போய் நான் ஸ்லோப் போட்டேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு அந்த ஃபிட் கரெக்டாவே வராது. அதனால நான் ஸ்ட்ரைட்டே போட்டுருவேன். எனக்கு அது ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. இந்த 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் எனக்கு. ஆனா எனக்கு டிஃபரன்ஸ் தெரியாது, கரெக்டா இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். சோ நீங்க ஒருத்தருக்கு அளவு எடுக்கும் போது ஷோல்டர் எப்படி இருக்குங்கிறத பார்த்து தான் இந்த ஷோல்டர் ஸ்லோப் வைக்கணும். இப்போ இதுல ஒரு கீ ஹோல் குடுக்குறீங்க, இந்த கீ ஹோல் வந்து ஃப்ரண்ட் 5 இன்ச் வரைக்கும் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம பேக்ல குடுக்குறீங்கன்னா பிரச்சனை இல்ல, 9 இன்ச் வரைக்கும் கொடுக்கலாம். இப்ப ஃப்ரண்ட்ல வந்து நம்ம இந்த க்ளோஸ் நெக் போகும்போது ஜெனரலா கீ ஹோல் பண்ணுவோம். இப்ப இந்த கீ ஹோல் பண்றீங்கன்னா அதோட அளவு நீங்க எடுத்துக்கணும். நமக்கு கிளீவேஜ் எந்த இடத்துல வருது, மேல இருந்து இப்போ எனக்கு வந்து 7 இன்ச் வரைக்கும் போனா கிளீவேஜ் தெரியாது. இப்போ உங்க கிளைண்ட்டுக்கு எத்தனை இன்ச் போற வரைக்கும் கிளீவேஜ் தெரியாது. கிளீவேஜ் எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அது நீங்க செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா, இந்த கீ ஹோல் எல்லாம் போடுறீங்க ஃப்ரண்ட்ல போட் நெக் க்ளோஸ் நெக் வரும்போது அப்படின்னா அது ஒரு பிரச்சனை இல்லாம இருக்கும். ரெண்டுமே ஃப்ரண்ட்டும் டீப் பேக்கும் டீப்பும் போறீங்கன்னு வச்சுக்கோங்க. பஸ்ட் டிவைடட் பை 6 வர்ற ஆன்சர் வந்து இப்ப என்னோடது பஸ்ட் வந்து 36ன்னு வச்சுக்கோங்க. 6 மைனஸ் 1/2 இன்ச், அப்ப நான் 5.5 வைப்பேன். இது வந்து எல்லா டீப் நெக்குக்குமே கால்குலேஷனுக்குமே செட் ஆகும். இப்போ வந்துட்டு இப்ப என்னோட பஸ்ட் வந்து 39 இருக்கு, என்னோட 6.5னா நான் 6 வச்சா போதும். இப்ப இது வந்து 36 சைஸ் பஸ்ட் அப்படின்னா 6ஆல டிவைட் பண்ணி 0.5 மைனஸ் பண்றேன் நான். 5.5 5.5 இது அப்பர் செஸ்ட் லைனு. இங்க சேம் அதே 1 இன்ச் கவ் பண்றோம். அப்பர் செஸ்ட் வந்து இப்ப 36 அப்படின்னா 9 இருக்கணும். ஆம் ரவுண்டு 15 இருந்தா கரெக்டா இருக்கும். 15 இருந்தா கூட கரெக்டா தான் இருக்கும். உங்களுக்கு 7 அப்படின்னா 14 தான் வருது. ஸோ 15.5 அப்படிங்கறதே கரெக்டா தான் வருது. 7.25 வருது. ஸோ உங்களுக்கு 6.5 ஷோல்டர். இப்போ என்னோட ஷோல்டர் வந்து 6.5னா 6 வைக்கிறோம். இப்போ பஸ்ட் 36னால 36 டிவைட் பை 6 6 மைனஸ் 1/2 இன்ச். ஸோ 5.5. ஸோ அதே 5.5 இங்கேயும் வச்சுக்கோங்க. இங்க 9 இன்ச்சஸ், இங்க ஆம் ரவுண்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ 7.25 15 டிவைடட் பை 2னா 7.25 கரெக்ட். இப்போ இதே வந்து எனக்கு 15 தான் ஆம் ரவுண்ட் இருக்குன்னா 1/2 இன்ச் மேல தூக்கிக்கணும். ஸோ ஜென்ரலா ஷோல்டர் கால்குலேஷன் பொறுத்த வரைக்கும் என்னன்னா ரெண்டே ஆப்ஷன் தான். ஒன்னு ஷோல்டர் டிவைட் பண்ணி 2 பண்றது, கம்ப்ளீட்டா ஒரு காலர் நெக்கு நீங்க வந்து ஃப்ரண்ட் போட் நெக்ல ஒரு 2.5 இன்ச் இறக்குறீங்க, 3 இன்ச் இறக்குறீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி அதை மாறிக்கிட்டே இருக்கும். நீங்க வந்து வெறும் அந்த 7.25 நமக்கு வர்ற மெஷர்மெண்ட்டை மட்டும் வச்சீங்கனாலும் போட் நெக்கு கரெக்டா தான் இருக்கும். நீங்க ஃப்ரண்ட் இறக்குறீங்க, பேக் மட்டும் க்ளோஸ்ல வைக்கிறீங்க அப்படின்னா அதை விட ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணிக்கோங்க. நீங்க கம்ப்ளீட்டா ஃப்ரண்ட் அண்ட் பேக் டீப் போறீங்க அப்படின்னா அந்த 6ஆல மெஷர் பண்றத 1/2 இன்ச் கம்மி பண்ணிக்கோங்க. நான் பேக் க்ளோஸ் ஃப்ரண்ட் க்ளோஸ் நீங்க போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ஃபிட் எப்படி இருக்குன்னு செக் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க க்ளோஸ் நெக்கையும் சைமல்டேனியஸா செக் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த 3தோட டிஃபரன்ஸும் புரியும். இப்ப ஒரு சின்ன யோக் ரெடி பண்ணிட்டு இது இப்போ உங்க அளவு எடுக்கிறீங்கன்னா சைமல்டேனியஸா 3ஐயும் செக் பண்ணணும். இப்போ பஸ்ட் வந்து 6ஆல டிவைட் பண்ணிட்டு 1/2 இன்ச் லெஸ் பண்ணி 1, பஸ்ட் 6ஆல டிவைட் பண்ணிட்டு 1/2 இன்ச் நம்ம ஆட் பண்ணி அந்த க்ளோஸ் நெக்கு பேக் நெக்கு போட்டோம், பேக் க்ளோஸ் பண்ணோம், அதை பாருங்க. அதே மாதிரி போட் நெக்குக்கு ஷோல்டரை டிவைட் பண்ணி 2ஆல வச்சு அதையும் 3ஐயும் சைமல்டேனியஸா செக் பண்ணி ஒரே அளவுக்கு நீங்க பாத்தீங்கன்னா
இதுல என்ன டிஃபரன்ஸ் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஷோல்டரை எப்படி நீங்க பர்ஃபெக்டா கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு. ஏதாவது டவுட் இருக்கா? No, no. இது No doubts. புரிஞ்சுதா உங்களுக்கு மொதல்? எஸ் மேம். சுஷ்மிதாக்கு மட்டும் தான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதா சாதனா? உங்களுக்கு புரிஞ்சுதா? புரியுது 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 புரியுது. நீங்க வந்து இது வந்து எனக்கே குழப்பமா தான் இருக்கும். நீங்க வந்து எப்படின்னா எப்பவுமே வந்துட்டு 3யும் ஒரே மாதிரி ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா தான் இருக்கும். என்னன்னா ஒரு கம்ப்ளீட் க்ளோஸ் நெக், ஒரு கம்ப்ளீட் க்ளோஸ் நெக்னா சைனீஸ் கலர் பண்ணுவோம் இல்லையா? எப்பவுமே ஷோல்டர்ஸ் கத்துக்கிறதுக்கு இது நமக்கு சில அவுட் ஆஃப் த சிலபஸ் நான் சொல்லி தரேன். நமக்கு ஷோல்டர் கத்துக்கிறதுக்கு ஒரு ஈஸியான விஷயம் என்னன்னா, ஒண்ணு காலர் நெக். காலர் நெக் ட்ரை பண்ணுங்க. அதே நேரத்துல போட் நெக், டீப் நெக், காலர் நெக். இது வந்து சல்வார்ல நீங்க சல்வார் பண்ணிட்டீங்கனாலே பிளவுஸ் தானா வந்துடும். 2 போட் நெக், பேக் க்ளோஸ், ஃப்ரண்ட் டீப், டீப். இப்போ காலர் நெக்கு என்ன பண்ணும்னா ஷோல்டர் டிவைடட் பை 2 பிளஸ் 1/2 inch சீமிங். இது எப்படி இருக்கும்? இப்படிதானே இருக்கும் காலர். ஸ்டாண்ட் காலர் க்ளோஸா இருக்கும். இந்த இடத்துல உங்க கழுத்து வந்துடும். ஓகேவா? இதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஷோல்டர் டிவைடட் பை 2 பிளஸ் 1/2 inch சீமிங். அவ்வளவுதான். இதுக்கு என்ன வைக்கிறீங்களோ அதையே தான் கீழே வைப்பீங்க. இதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா ஷோல்டர் ஸ்லோப் 1 inch எடுப்பீங்க. ஓகேவா? இது புரிஞ்சுதா? அடுத்து போட் நெக். போட் நெக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷோல்டர் டிவைடட் பை 2. ரொம்ப க்ளோஸ் போறீங்க, முன்னாடி 2 inch பின்னாடி 2 inch, இல்லைன்னா முன்னாடி 2.5 inch பின்னாடி 2 inch போறீங்கன்னா ஷோல்டர் டிவைடட் பை 2 வச்சுட்டு அப்படியே வச்சிடலாம். எந்த சீமிங்குமே ஆட் பண்ண வேணாம். இதே வந்து கொஞ்சம் முன்னாடி இறக்கி லைட்டா பின்னாடி டவுன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ஷோல்டர் டிவைடட் பை 2 இப்போ எனக்கு 1/2 inch வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். எவ்வளவுக்கு எவ்வளவு நெக்க இறக்குறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு மைனஸ் பண்ணிட்டே வரும். அடுத்து பேக் க்ளோஸ், ஃப்ரண்ட் டீப்னு வச்சுக்கோங்க. ஷோல்டர் டிவைடட் பை 2 மைனஸ் 1 inch பண்ணிக்கோங்க. டீப் நெக்னா பஸ்ட் டிவைடட் பை 6 மைனஸ் 1/2 inch. இதே இதுக்கு வந்து நீங்க பஸ்ட் டிவைடட் பை 6 மைனஸ் 1/2 inch to 1 inch. இது வந்து எப்படின்னா உங்க ஆர்ம் ரவுண்ட் கால்குலேஷன் வச்சுட்டு உங்க ஷோல்டர் டெப்த்துக்கு இது கரெக்டா வருதா அப்படிங்கறது செக் பண்ணதான் இது வரும். இது ஒரே நாள்ல புரியாது. இது வந்து ஒரு சிலபஸா இருக்கும். டீப் நெக் தியரின்னு நீங்க கூகுள் பண்ணி பாருங்க, டீப் நெக் தியரின்னு வரும். அதுல பாத்தீங்கன்னா தெரியும், கிரேடிங் இருக்கும். ஒன்னொன்னுக்கும் நம்ம கழுத்தோட ஒரு அளவு, ஜென்ரலா கழுத்தோட அளவு என்ன இருக்கும்னா செஸ்ட் டிவைடட் பை 12. செஸ்ட் டிவைடட் பை 12 வச்சீங்கனாலே நம்ம கழுத்துக்கு இங்க வைக்கிறோம் இல்லையா, ஷோல்டர்ல இருந்து கழுத்துக்கு வைக்கிற அளவு வந்துடும். அதுக்கப்புறம் உங்க கிரேடிங் வந்து எப்படி அளவு எடுக்க 1/2 inch மாறும் அப்படிங்கிறது. அதை பிராக்டிஸ் பண்ணாதான் இது எல்லாமே ஈஸியா வரும். இல்லைன்னா இந்த ஏதாவது அப்ளிகேஷன்ஸ்ல நீங்க போட்டீங்கனாலே வந்துடும். ஒண்ணு ஒரே நேரத்துல 3ஐயும் ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா எங்க தப்பு விடுறீங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் தனித்தனியா ட்ரை பண்றதை விட. ஓகேவா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே மேம். சாதனா மேம் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல. பிராக்டிஸ் தான். ஜென்ரலா பிளவுஸுக்கு ஒரு டீப் நெக்குக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கு. அந்த கால்குலேஷனை போட்டா இந்த சுடிதாருக்கு வரும். ஆனா அது எல்லா சைஸுக்கும் செட் ஆகாது. அதனால நான் சொல்லல. பட் ஆனா பஸ்ட் டிவைடட் பை 6 அப்படிங்கிறது வந்து எல்லா சைஸுக்கும் யூனிவர்சல்